ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி ஈஸியான மெத்தடில் ஒரு குருமா தாங்க பார்க்க போகிறோம். நான் வந்து பட்டாணி நைட்டே ஊற வச்சு எடுத்திருக்கேன். 2 உருளைக்கிழங்கு குட்டியாக கட் பண்ணதுங்க, தேங்காய் ஒரு 3 துண்டு, 5 முந்திரி, கொஞ்சம் 1 டீஸ்பூன் கசகசா, ஒரே ஒரு காரத்துக்கு பச்சை மிளகா, பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் சின்னதாக எடுத்தது, 2 தக்காளி. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ குக்கர் வச்சாச்சுங்க. வச்சுட்டு ஒரு 3 டீஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா காஞ்சதும் ஒரு அரை டீஸ்பூன் போல் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. டக்குன்னு செஞ்சிடலாங்க. இது வந்து நம்ம ஈஸியாக காலையில் ஸ்கூலுக்கு குழந்தைங்கள அனுப்புகிற டைம் ஏதோ குருமா மாதிரி ஏதோ சைடிஷ் ஏதோ டிஃபனுக்கு செய்யணுன்னா இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. நல்லா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. இப்போ அதை நல்லா இலக்கியாச்சு. நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த 2 தக்காளியும் போட்டாச்சுங்க. தக்காளி போட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே தேங்காவை அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதோட பொட்டுக்கல்லை ஆட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் போட்டுக்கலாங்க. நான் பொட்டுக்கல்லை இப்போ போடலை. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ வந்து இஞ்சி 1 டீஸ்பூன், பூண்டு 1 டீஸ்பூன் அரைச்சது இப்போ போட்டுக்கலாம். இப்போ போட்டு நல்லா சேர்த்து அதோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அரை டீஸ்பூன் மிளகா பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி. இப்போ இது 3யுமே சேர்த்தியாச்சுங்க. அப்புறம் வந்து நம்ம மட்டன் மசாலா வீட்டில் ஆல்ரெடி எல்லாருமே வச்சுருப்பாங்க. மட்டன் மசாலா அல்லது சிக்கன் மசாலா எதாக இருந்தாலும் சரிங்க. நான் வந்து ஆச்சி தாங்க எடுத்திருக்கேன் சிக்கன் மசாலா. அதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போல் நம்ம காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாங்க. இப்போ போட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன் இல்லைங்களா பட்டாணி, அந்த பட்டாணியை இதோட சேர்த்திக்கலாம். இப்போ பட்டாணி சேர்த்தியாச்சுங்க. அதோட உருளைக்கிழங்கும் சேர்த்தியாச்சு. இப்போ எல்லா மசாலாவும் ஒன்ஸ் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ நான் இங்கே அரைச்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா தேங்காய் பேஸ்ட்டு, இதை அப்படியே ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு இப்போ அதையும் சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது உப்பு காரம்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ நம்மளுக்கு குழம்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ தண்ணி நான் அரைச்ச அந்த தேங்காய் மிக்ஸி ஜார்லேயே வந்து கலக்கி விட்டு இப்போ நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். நான் சேர்த்தன அளவே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ இதோட வந்து இப்போ உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவு உப்பும் போட்டாச்சுங்க. போட்டுட்டு கொஞ்சமாக மேலே மல்லித்தலை தூவி விட்டுக்கலாம். இப்போ நல்லா எல்லாம் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, அருமையான நம்மளுக்கு டிஃபனுக்கு சைடி சூப்பராக ரெடி ஆயிருங்க. கொஞ்சமாக இப்போ மல்லி இலை மேலே போட்டாச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு வச்சாச்சுங்க. வச்சுட்டு இப்போ ஒரு 3 விசில் மட்டும் நல்லா விட்டு எடுத்துக்கலாம். எடுத்த உடனே நம்மளுக்கு அருமையான டிஃபனுக்கு ஏற்ற சைடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நல்லா ஒரு கலக்கி விட்டுக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி ஆப்பம் தாங்க செஞ்சுருந்தேன். இது டிஃபனுக்கு தான் காலையில் இந்த சைடிஷ் பண்ணியிருக்கிறேன். ஆப்பத்துக்கு சூப்பராக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் டக்குன்னு நம்மளுக்கு ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு அவசர அவசரமாக செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு 3 விசில் மட்டும் விட்டு எடுத்தோன்னா அருமையான நம்ம டிஃபனுக்கு சைடிஷ் சூப்பராக ரெடி ஆயிருங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. அவ்வளோதாங்க, புசு புசுன்னு ஆப்பத்துக்கு தேவையான சைடிஷ் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இன்னும் ஊற்றி குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா ஈஸியாக சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. இப்போ எவ்வளோ வச்சாலும் பத்தாது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கம கமன்னு மணக்கும் வீடே. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. பாய்.